வடி வேலை கொண்டு கிரௌஞ்சமலை துடைத்தான். செந்தூரில் நின்று கொண்டு சூரனை I would like to ask the next question, sir. There's a saying in Tamil that Rahuva pol kudupavanillai, Ketuva pol kedupavanillai. And I suppose people who are undergoing Rahu Dasha, they have a lot of mental turmoil. So what are the remedies they can take? People who are undergoing Rahu Dasha and Shani Dasha. Probably you can split it as two questions. See, ராகுவை போய் கொடுப்பாதில்லை, கேதுவை போய் கெடுப்பார் இல்லைங்கிறது உண்மை. கேது கெட்டுதுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட கீழ்பாகம் தான் போகணும். அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். இட் பஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்மால் நர்வ் இஷ்யூ. அதாவது ஒரு சில பேருக்கு இப்போ மிதுனத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ராக்ஷன் ஆகிருக்கும். ஓகே, பேரலைசிஸ் அட்டாக் மாதிரி ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு முடி ஃபுல்லாக ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்படியே இச்சிங் மாதிரி சென்சேஷன் ஆரம்பிக்கும். இதெல்லாம் கேத்து கெட்டு போனால் நடக்கக்கூடிய விஷயங்கள். சில பேருக்கு லைட்டாக ஒயிட்டாக இருக்கும், அப்படியே வர்ட்டிகோ மாதிரி ஃபுல்லாக அது ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கேது கெடும்போது. அதே மாதிரி டெயில் போன் மட்டும் அடிபட்டது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கோலோன் கேன்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான விளைவுகளை, பயங்கரமான வலி வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் மனசு மட்டும் உடம்பை மட்டும் அணிவிக்கணும்னா கேது கெட்டு போனால் திஸ் வில் ஹேப்பன். அப்போ கேது கெட்டு போனால் என்ன அர்த்தம்னா, மதர் சைடில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், அம்மா சைடில் இருக்கக்கூடிய முன்னோர்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாதி பேர் ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக இருப்பாங்க, பாதி பேர் மனலம் குன்றிய குழந்தைகளாக பிறப்பாங்க. இதெல்லாம் கேத்துவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. சிம்பிள் சொல்யூஷன், கேத்துவுடைய பிரச்சனைகளை நாம் தடுக்க வேண்டும், அறுக்க வேண்டும்னா சிம்பிள், உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா. சிம்பிள். இது நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உட்காந்து சந்தியாவனம்லாம் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு இல்லை. உச்சிஷ்டம் இட் செல்ஃப் இஸ் கால்ட் எச்சில். எச்சில் இஸ் சலைவா. எச்சில் இஸ் கன்சிடர்ட் டு பி இஸ் நாட் கரெக்ட். அதாவது என்ன, அது ஒரு எச்சிலுங்கிறதே ஒரு நெகட்டிவான ஒரு ஜோன் தான் சொல்லுவோம். அது நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம். அந்த உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சோஸ்திரம் கேத்துவினால் ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக போக்கும். ஆனால் என்னென்னா, இது நாக்கு டச் பண்ணி சொல்லக்கூடாது, மனசில் சொல்லிட்டு இருக்கணும். நீங்கள் அழுக்காக இருக்கும்போது சொல்லலாம், எந்த விதமான அணுக்காக இருந்தாலும் சரி. அந்த அழுக்காக இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் 0. அடுத்தது முக்கியமானது ராகு. இந்த ராகு இப்போ தசையாக ஓடுது அல்லது புத்தியாக ஓடுது, எங்கே பார்த்தாலும் நம்மளை அறுவல் எடுத்து வெட்டுறேன், வா சீக்கிரமாக நான் வெட்டான்னு ரெடியாக இருக்காங்க. எங்கே போனாலும் பிரச்சனை. நல்லா போயிட்டு இருந்தேன் சார், டப்புன்னு போலீஸ்காரன் கூப்பிட்டு என்னை நிறுத்தி வேணும்னு பார்த்தா அந்த எக்ஸ்பயர் ஆகின லைசன்ஸாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் 1000 ரூபா கொடுத்துட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டுக்காக போனேன், என்னை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க, தேவையில்லாமல் சர்ஜரி ஆகுது சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ராகுனால் பாதிப்புகள் உண்டு. ஆனால் ராகு கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அசாத்தியமான வலிமை. அவன் கொடுக்குற பணம் மாதிரி எவனுமே கொடுக்க மாட்டான். ஆனால் தயாதாட்சியமே இல்லாத ஒரு கிரகம் ராகு தான். அதாவது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்ககிட்ட சும்மா என்ன இருக்கோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நல்ல மனசு வராது. அந்த குரு நல்லா இருந்தால் வரும். நீ யாராக இருந்தால் என்ன, என்கிட்ட நீ கொடுத்து தான் இந்த பணம் வாங்கிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணக்கூடியது ராகு. அப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தான்னா நல்ல பணம் இருக்கும், எல்லா விதமான கெட்ட லீலைகளும் பண்ணுவாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, யூ கான், அதாவது அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான்னு மட்டும் எப்போவுமே சொல்ல முடியாது. அப்போ ராகு கெட்டு போச்சுன்னா என்ன நடக்கும், அங்கங்கே பெருசாக கட்டிகள் ஃபார்ம் ஆகும். எல்லாருக்குமே, உங்கள் எல்லார் வீட்டுமே தெரியும், ஒரு சின்ன பிரச்சனை ஒரு 35 இயர்ஸ் தாண்டுச்சுன்னா பாதி பேருக்கு கர்ப்பப்பையில் கட்டி, சிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ராகு பாதிக்கப்படும் போது நடக்கும். ராகு ஒருவேளை ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆக்சிடென்டல் டெத்து, அன்நேச்சுரல் டெத்து, ஃப்ளைட்டில் கிராஷு, பங்கி ஜம்பிங் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு, ஜெயிண்ட் வெல்ல போனால் மேலே மாட்டிட்டு 4 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கேன், யாரோ காப்பாற்றினா போதும். இதெல்லாம் ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டால் நடக்கும். இப்போ ரீசெண்ட் கிராஷ் நடந்தது, ஃப்ளைட் கிராஷ், இதெல்லாம் நடந்தது. அந்த ராகு ஜாதகத்தில் ஒரிஜினலாகவே பாதிக்கப்பட்டோம்னா ராகு பேசிக்கலாக கூட்டு மரணங்களை கொடுக்கும். அதோட குரு சேர்ந்ததுன்னா மினிமம் 400 பேர் இறப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தோஷத்தை கொடுக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள், நாகராஜ சுவாமியை வழிபாடு பண்ணணும். நாகராஜனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். அல்லது நீங்கள் சிம்பிளாக எங்கள் பக்கத்தில் இருக்கல ஆலமரம், அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர், பிள்ளையார், பக்கத்தில் ராகு கேத்துக்கள் இருக்கும், அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கும் மேலே ஒரு விஷயம் தெரியுமா, அருகம்புல் மாலையை கொண்டு போய் போட்டு, இல்லை ஜவ்வாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது,
அதை கொண்டு போய் போட்டு அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாலும் அந்த வாசனை திரவியங்கள் ராகுவுக்கு அட்ராக்ஷன் கொடுக்கும். ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும், அந்த மரத்தில் நிறைய பாம்புகள் சுத்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மரம் அது? சந்தன மரம். சுகந்தத்துக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை ராகு. அதனால பார்த்தீங்கன்னா பாதி பேர் அரபு நாடுகள் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ளைட்டை விட்டு கீழே இறந்தாங்கன்னா நம்ம மூக்கை பிடிச்சிக்கணும். அந்தளவுக்கு, அதாவது அவங்களுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இட் வில் பி லைக் ஹை கோஷன், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு தன்மையை டிஸ்டர்ப் பண்ணணும்னா நம்ம நாகராஜ சுவாமியை வழிபாடு பண்ணலாம். சனி தசை ஓடுது, படு மோசமாக இருக்குன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணால் போகிறோம். வில் பி குட். ஐ திங்க் ஐ ஆன்சர். ஸோ பக்தியை விட அஸ்ட்ராலஜி ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேள்வி! நான் தான் கடவுளே கிடையாதுன்னு சொன்னேன். அதாவது அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ் வேர் இட் கேன் only predict your future. We cannot decide your future. We cannot edit your future. Nor we cannot என்ன சொல்கிறது amend something in your future. அது முடியாது. என்ன இருக்குதோ இது வந்து நடக்கும், என்ன இருக்குதோ அது நடக்கும். ஆனால் என்ன நடக்கும், எப்படி பண்ணணும், இல்லை அந்த பிரச்சனை வரக்கூடிய இடத்துல நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும். ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது, ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது, அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுங்கன்னா அதுக்கான உபாயத்தை மட்டும்தான் இப்போ நான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், someone is getting divorced in next 1.5 வருஷம்னா நான் என்ன சொல்லுவேன், சார் நீங்கள் முடிஞ்சால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா வாங்கிட்டு போயிருங்க சார். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தசை உங்களுக்கு முடிஞ்சிடும், அதுக்கான கிரகங்களுடைய தன்மை முடிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திரும்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அந்யோன்யம் வந்துடும். அந்த டைம் வரைக்கும் வீட்டில் இருந்தாங்கன்னா அடி தான், சண்டை தான். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவோம். நித்தியமும் கண்டமாம்மா, கீழே விழுவான் மேலே விழுவான் ஃப்ராக்சர் ஆகும், ஆனால் ஆயுஸ் மட்டும் 95. இப்படி இருக்கும், வாழ்க்கை நரகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஐ அட்வைஸ். அதுக்கு அஸ்ட்ராலஜி தேவை. பட் அஸ்ட்ராலஜர் இஸ் நாட் காட். தேங்க்யூ. பாஸ்ட் லைஃப் கர்மா ஹாரோஸ்கோப்பில் தெரியுமா? 100% தெரியும். அமேசிங் கொஸ்டின். இது ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக என்னோட முதல் வீடியோ ரிசர்ச் பண்ணி நான் கொடுத்தது வந்து பாஸ்ட் லைஃப் அஸ்ட்ராலஜி தான். போன ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நீங்கள் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ. ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 வீடியோ போட்டிருப்பேன். 50 minutes வீடியோ. இட் இஸ் ஸ்டில் தேர் இன் லாட் ஆஃப் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். போன ஜென்மத்தில் நீங்கள் யார் கூட பிறந்தீங்க, என்னவா பிறந்தீங்க, எதுக்காக பிறந்தீங்க, என்ன கர்மாக்காக பிறந்தீங்க, ஏன் இப்போ பிறந்திருக்கீங்க, அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா, இது எல்லாமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த பாக்கியம் இருக்கும், அடுத்த ஜென்மம் இல்லை சார் நீங்கள் ஜாலியாக இருங்கன்னு சொல்லுவேன். பார்த்தோன்னா முதல் வாழ்த்தை இப்போ லாஸ்ட் பெங்களூரில் நேற்று ஒரு 12-13 ஜாதகம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் 2 பேருக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் வந்தது. நான் சொன்னேன், அடுத்த ஜென்மம் இல்லை சார், ஆட்டம் கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ரீசன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். எதுக்கு அவங்க பிறந்திருக்காங்கன்னா, இந்த ஜென்மத்தில் என்ன வேணுமோ அதை அனுபவிச்சுட்டு செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிறந்திருக்காங்க. அது நல்ல கர்மாவாக இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய அட்வைஸ். அவ்வளோதான். இந்த கெட்ட கர்மா சேர்த்தா அப்போ அடுத்த ஜென்மம் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அடுத்த ஜென்மம் இருக்கும். யாருக்கு? உங்கள் பையனுக்கு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அந்த பையன்கிட்ட லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆஸ்தி ஒரு 50 லட்ச ரூபா எஃப்டி போட்டு இறந்தீங்கன்னா பையன் எங்கள் அப்பா ஆஹா ஓஹோ தங்கண்டாவன் அப்படின்னு சொல்லுவான். 50 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா அவன் இருக்கானே அப்படின்னு உடனே திட்ட ஆரம்பிச்சுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம், அப்பா தாத்தா முத்தாத்தா பேரன், அதுக்கு வரக்கூடிய பையன், அந்த லெவலுக்கு அது போய் இடிக்கும். அதனால் கர்மாக்கள் சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாஸ்ட் லைஃபுங்கிறத ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த கிரகம் கெட்டுருச்சோ அந்த கிரகம் பாஸ்ட் லைஃப்பில் பயங்கர சேட்டைகள் பண்ணியிருந்தால் தான் நடக்கும். லாஜிக் அவ்வளோதான். ಸೊ ದಿಸ್ ಒನ್ ಮೋರ್ ಕ್ವಶನ್. ತುಂಬ ಜನರಲ್ಲಿ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಇದೆ. ಲೈಕ್ 7.5 ಅನ್ನೋದು ನಾವು ಲಗ್ನದಿಂದ ನೋಡಬೇಕಾ ಅಥವಾ ಚಂದ್ರನಿಂದ ನೋಡಬೇಕಾ ಅಂತ ಅದೊಂದು. ಮತ್ತು ತುಂಬ ಹೆದರ್ಕೋತಾರೆ, 7.5 ಅಂದರೆ ತುಂಬ ಹೆದರ್ಕೋತಾರೆ. ಅಷ್ಟಮ ಶನಿ, ಐ ಮೀನ್ ಪಂಚಮ ಶನಿಗಿನ 7 ಶನಿ ತುಂಬ ಇದು ಅಂತ. சூப்பர், நல்ல கேள்வி. ஆக்சுவலாக அவங்க கேட்டது 7.5 சனியால் நமக்கு பாதிப்பு உண்டா, லக்னத்திலிருந்து 7.5 சனியை நாம் பார்க்கணுமா, ராசியிலிருந்து பார்க்கணுமா. இப்போ என்னென்னா, இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? அப்ராக்சிமேட்டாக 100 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க. எத்தனை பேர் மேஷ ராசி? கை தூக்குங்க. 2. எத்தனை பேர் சிம்ம ராசி? கை தூக்குங்க. ரைட்டா? எத்தனை பேர் துலா ராசி? கை தூக்குங்க. ரைட். எத்தனை பேர் விருச்சிக ராசி? ஓகே. எத்தனை பேர் மீன ராசி? ஓகேவா? எத்தனை பேர் கடகராசி? ரைட். ஓகே. இப்போ இத்தனை கேள்விக்கு எல்லாருக்குமே பதில் தெரியும். இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் மீன லக்னம்? ஒருத்தவங்க மட்டும் தூங்கியிருக்காங்க, 2 பேர். எத்தனை பேர் விருச்சிக லக்னம்? சரியா? எத்தனை பேர் கன்னி லக்னம்? சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ, நான் ராசி கேட்கும்போது 100க்கு 100 அத்தனை பேருக்கும் உங்கள் ராசி தெரியும். லக்னம் கேட்கும்போது 85% யாருக்குமே தெரியாது.
ராசி பிரகாரம் தான் ஆக்சுவலாக சனியுடைய கோச்சாரத்தை வச்சு நம்ம 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் நம்ம கணிப்போம். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்கள் தலை விதினா லக்னம் தான். லக்னம் வில் டிசைட் யுவர் டெஸ்டினி. ஜாதகத்தை ஓப்பன் பண்ணால் லக்னத்துலேருந்து சனி எங்கே இருக்குன்னு கணிக்கணும். இப்போ லக்னமே பாதி பேருக்கு தெரியாது. வாட் வி வில் டூ? இப்போ ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குன்னு சொல்லி வி வில் கண்டினியூ. அதுதான் உண்மை. அதனால எல்லாருக்குமே அவங்கவுங்க லக்னம் தெரிஞ்சதுன்னா உங்கள் ப்ரிடிக்ஷன் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ நான் டெய்லி ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். இப்போ என்னோட சேனல் இருக்குது, கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜின்னு ஒரு சேனல். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய விஷயங்களும் டெய்லி ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு போடுறேன். அதில் அப்ராக்சிமேட்டாக 3 யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாம் சேர்த்து ஒரு 1 மில்லியன் ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பலன் எல்லாமே லக்னத்துக்கு தான் நான் சொல்கிறேன், நான் ராசிக்கு சொல்லலை. ஆனால் ஒருவேளை ராசி லக்னத்துக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் ராசி அப்படின்னு ஆட் பண்ணுவேன். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களே அப்படின்னு சொல்லுவேன். அப்போது மெயினாக ஜாதகத்தை பார்க்கும்போது டெஸ்டினி அப்படிங்கிறது லக்னம் தான், ராசி கிடையாது. ராசிங்கிறது உங்கள் உடம்புக்கு, உங்கள் மனசுக்கு ஏற்படக்கூடிய பங்கங்கள் மட்டும்தான் ராசியில் தெரியும். உங்கள் அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், வீட்டில் மூத்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ராசியினால் தெரியும். லக்னம்ங்கிறது உங்களுடைய தலைவிதி. வாட் ஆர் யூ, வேர் ஆர் யூ டெஸ்டின்ட், உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா லக்னம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ப்ரிடிக்ட். ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின்.